அந்த கூடிய மன்னனோ வெப்பலத்தை சேர்ந்தவன் வெப்பலத்தை சேர்ந்தவன் வெப்பல வளர்ந்தவன் வெப்பன்மை உடையவன் மாநாட்டு தேவர்கள் ஊனாட்டு மன்னர்கள் ஜோதிதான் ஆமா அதே உங்க பேரு எனக்கு தெரிந்தாரா மாமேர அத்தைக்கு எடுத்துதான் புரிய சுவாமி ஆமா அப்படி மூன்று பேர் பொறுமையே எப்படி தந்தையோ பாண்டு மகாராஜன் அமுதங்க முனிவர் சாபத்தினாலே இறந்து விட்டார். அன்னையா இருந்தாலும் எங்க மாமனுக்காரு எம்பரவா நாராயணன் கண்ணன் எங்க மாமன் அருளாலே நாங்கள் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல மஞ்சள்ல ஒரு கோயிலுக்கு புரிதல் செய்தார். அதையெல்லாம் தப்பித்து எங்களை கொல்ல வேண்டும் ஆசி போக்கடிலே கொண்டு வந்து தப்பித்துக் கொண்டு எங்களை ஒருங்கே தான் செய்தார் என்றால் கொடுக்க மாட்டேன் பாடாண்டவர் காடு அப்படி போன்முறையிலே வெற்றி பெற்று நாட்டை கவனம் என்றார். ராமன் வந்தார். அதோ இங்கே பாண்டவாளுக்கு போய் 18 செருக்கி 18 நாளில் கட்ட வைத்து வெற்றி குத்தி இறந்தவர் போல வீண்டாதவர் காணப்பட வேண்டும். அதனால சண்டை வச்சுட்டு வந்துட்டாரு. என்ன பண்றது ஒண்ணு விளக்க முடியல.
என்ன ஏதுன்னு தெரியல. இது வரைக்கும் கேளுங்க கஜப்போட்ட பாவனையாக இருக்கிறது. ஆமா, எந்த போதிலும் இன்னைக்கு கேள்விக்கு முடியாத முனீஸ்வரன் வரைக்கு மாமனை பார்க்கலாம். ஐயா காது வேலூரே இன்றைய உபயதாரர் மூன்றாவது உபயதாரர். ஆமா, ஆமா, அவர்களுடைய பாதாரங்களுக்கு வணக்கம். கமினேட்டி பையன் வந்துட்டானே, வர சொல்ல. எதிர்பார்த்தோமா இருக்காரு. இவன் மாமா அடியில் சின்னுங்களா? ஏன் உள்ள ஐஸ் கட்டியா இருக்கு? ஐஸ் கட்டியா? அம்மா கோவம்டா. இது வரைக்கும் யாரு விட்டு வேலைடா? ஆட்டை பாத்தனா, மாட்டை பாத்தனா, புள்ளைய பாத்தனா, பொட்டாட்டிய பாத்தனா எல்லாத்தையும் போட்டுட்டு அத்தை விட்டு புள்ள இந்த கவிஞர்களுக்கு நாங்க கெதியா கிடக்குறான். இவன் இப்பதான் வந்து மாமாங்கிறான். கெதியா சங்கு சக்கரவாள இதெல்லாம் சொல்லுவானு இங்க காயரி 6 வரைக்கும் காண பிடிப்போம். அப்புறம் தூக்கி தோல்ல போட்டு போயிட்டே இருக்கான். பையன் இவன் மேல கோபமா என்ன அனுப்புனது நீதான்டா. அறிவில்லாதவன அவன் இவனுக்கிட்ட வரமா எனக்கு தெரியல. நான் ஒண்ணும் தெரியாத ஆளாடா. நான் உலகத்துக்கே
கடவுள். எங்கெங்க என்ன நடக்குது? துஷ்டனுக்கெல்லாம் சிஷ்ட பரிபாலனம் செய்யக்கூடிய கடவுள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்டக்கூடியவர். எவன் என்ன பண்றான், எவன் என்ன செய்யறாங்கிறத பாக்குறவன் நானு. அதனால நீ வந்து இப்ப அன்பு உன் மேல அன்பு இல்லாத இருக்குன தெம்பில்லை உனக்கு. அவன் யாரு? உங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுமையான பாதகத்தை அவ்வளவு பஞ்சமா பாதகம் தானே. அவன் மயில புடிந்து வாட அவன் வீட்டுக்கு வர மாதிரி தெரியுது. அங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க அவனுக்கு சிவப்பு கம்பளை விதிக்கிற மாதிரி தெரியுது. நாடு கேட்க போனே சண்டை வச்சுட்டு வந்தனே. நான் யாரு? உனக்கு மாமன் தானே. நீ பங்கு பங்காளி ஒன்னா இருக்கிற நாங்க எடுத்தனா இது நீங்க அடிச்சுக்கிற நான் சொன்னேனா உன்னை சூதான நான் சொன்னேனா. ஆனா நீங்க எப்படி ஆயிட்டீங்க? என்ன பொண்ணியா அவனுக்கு கொடுத்தலாம். அவனை நான் பகைச்சுக்கிட்டு அவனை நீங்க ஒன்னா கூட்டிங்க. அவன் என்ன நினைப்பான்? இந்த இடம் பையன் என்கிட்ட வந்து நாடு கட்டி சண்டை வச்சுட்டு போனானே. இன்னைக்கு நாங்க ஒன்னா போட்டோமே. அவன் எழுந்த பாருக்காரு அந்த மாதிரி நீங்க ஒன்னா இருக்க நானும் இடக்கெடுத்தா அவன் வந்த மாதிரி எனக்கு தெரியுதா? பார்த்தது கிடையாதுன்னா அவன் வந்தான்னு நான் சொல்றேன். பார்த்தது கிடையாதுன்னா இங்க இருக்கிறவங்க கேப்பா சூர்யாவை வந்தானா இல்லையானே. அங்க நாங்க கண்டால கண்டது கிடையாது. அதனால அவனை நானே கொண்டு விடுவோம் போது அம்மா கோபத்துல இருக்கிற அவன் என்ன பாவி, அவன் என்ன செய்தான்.
தெரியாதா? எனக்கு ஒண்ணும் தெரியாது நமக்கு. ஆமா நாங்க எதுவும் ஒண்ணும் செய்யல மாமா. ஏய், தம்பி. எல்லா சேதியும் எங்களுக்கு தெரியாது. அது என்ன போவேனா? அது போட்டு வா. போட்டோம். ஏய், என்ன நம்ம பேசுறேன்? மாமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறானே. உள்ள போ. நெசமாதான் நான் சொல்றானா இல்ல நடிக்கிறானான்னு ஒண்ணும் தெரியல. புரியலையேமா. ஏய், தர்மா. என்ன காரணம் ஒண்ணு ஆவிக்கு ஆவியாக உடல் தான் வேற தவிர ஆவி என்பது இந்த காற்று இருக்குது. அந்த காற்று ஆவி எப்படி உயிரை ஒண்ணா வச்சிருந்து அப்படி ஆவிக்கு ஆவியா ஒண்ணு ஒரு உயிரை வச்சிருந்து அப்படி இருந்து இன்று வேறுபட்டு இருக்கு. என்னடா ஆவிக்கு ஆவினா அவன் உயிர் ஒரு உயிர் மாதிரி பேசுறான். அப்ப இவருக்கு தெரியாதோ நான் எவ்வளவு சொல்லி தடுத்து பேசுறேன். விஷயம் தெரியல நினைக்கிறான். ஒருவேளை இவனுக்கு தெரியாததான் இருக்குமோ? அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஆகட்டும், உள்ள போ, கேட்டு பார்ப்போம். தர்ம புத்திர கேள்வி அடுத்து சூரிய ராஜா அவன் தடுத்து பேசுறேன். அப்ப அவன் வந்தது போனதுலாம் தெரியாது. சரி, அது போகட்டும். இப்ப நீ வந்த சரி தெரியாது. நீ என்ன குலத்துல பிறந்தவன்? சந்திரன் என்றா அவனுக்கு இன்னொரு பெயர் என்ன? சந்திரன் இருக்கிறது, அதுல மாசம் அறிவு இல்லாதது. சந்திரன் இல்லைன்னா வானத்துக்கு அழகல்ல. அது போல சந்திர குலத்துல பிறந்தவன் மதி என்று சொல்லக்கூடியது குற்றமற்ற சந்திரகுலம். அந்த குற்றமற்ற குலத்துல வந்த அறிவில்லாதவனு அவன் என்ன நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போனது தம்பி இருக்கானே அவன் மனைக்கு வந்திருப்பான் போல் தெரிகிறது. இவன் இருக்கான உன் தம்பி அவனுக்கு சிவப்பு கமலம் விரிச்ச மாதிரி தெரியுது. அவன் கால ஓடி விழுந்து வரவேற்பு செய்யற மாதிரி எனக்கு தெரியுது. நான் உண்மையெல்லாம் சொல்றேன். ஆனா வழியா போற புள்ள எனக்கு உதவாது.
அது மட்டுமல்லாது அந்த வேலையை செய்தவர் யாரு தெரியுமா? அந்த மோசக்கார சின்ன பையன் கிச்சா பையன் அந்த சகாதேவன் பையன் நாள் வச்சு கொடுத்தாடா. அப்ப நீங்க எல்லாம் கொடுக்கவில்லையா யாரோ? திருட்டு பையன் நேற்று நான் நாடு கேட்க போறேன் போது எல்லாம் போய் நாட்டை கேடு நாடு கொடுத்தா வாங்கிட்டு வான்னு சொன்னான். ஆனா நீ என்ன சொன்னவா? ஆனா நீ போய் நாடு கேட்ப மாமா துரியோதன நாடு கொடுப்பான். அவன் கொடுத்தாலும் நீ வாங்க மாட்டேன்னு மறுத்த பையன் நீனு. அப்படியே நீ என்ன சொன்ன? 12 திங்கள் சென்றாலும் செல்லா விட்டாலும் அதாவது வாரில் ஒரு முடியா விட்டாலும் சித்தமுடன் ஐவரால கார்பேர் இருந்து வித்தகரே கை போட்டு சஞ்ச வாங்கிச்சவ கம்மியாட்டி அப்படி சஞ்ச வாங்கினவா இப்ப நீ நாள் வச்சு கொடுத்துட்டு இப்ப ஒன்னை செல்லனா யாரும் அப்ப மாற போற முடிக்கிறது எல்லாம் நினைப்பாதான் பேசுறியா? அவன் என்ன இப்ப பேசுறான்? அன்னைக்கு தூங்கி போன கட்டி போட்டான் பாரு. அதை பார்த்து எனக்கு நினைப்பு இருக்கான்னு பயங்கரா எனக்கு அண்ணன் நினைச்சா இன்னைக்கு கட்டி போட்டான்னா நம்ம என்ன பண்றது? அவன் ஏதாவது கூப்பிட்டு அடிப்பா வெட்டுவான்னு பார்த்தா இவன் நாங்க கட்டி முடிச்சு சத்திய திறவானே தலையற முகத்தான் வச்சதால் மகிழ்ந்தேன். அதோட மட்டும் எங்க அண்ணன் சொல்ல
எனக்கு மட்டும் வரக்கூடிய பார்க்க முடியாத மக்கள் இந்த கவிதைகள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நெல்லுக்குள்ள அரிசி மாதிரி இவங்கெல்லாம் அவன் தலையை கீழே விழுந்தா நமக்கு என்ன அவன் உயிரா இருந்தா நமக்கு என்ன செத்தா நமக்கு என்ன எப்படியாவது இவன் கண்டிப்பான்னு கூப்பிட்டு கேட்டு சொல்லி பார்த்தோம் அவன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்னும் கட்டி பிடிச்சிக்கிட்டு உறவாடலாம் நான் வந்து என் மருமகன் துரியோதனை பகச்சதான் மிச்சம். உங்களால நான் என்னடா பலன் கவியாட்டிதான் நான் போறேன். என் நாட்டு எங்க போறவா நீ கூப்பிடுறேன் தான் வரேன். ஏண்டி கேளு, நான் போயிட்டு இந்த பாதம் முடியாது சும்மா நாச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போற மாதிரி கூப்பிடுறான். நீ வாயண்ணா வாயண்ணா அப்படி கூட்டிட்டு நீ வா தம்பி, உனக்காக தான் வரேன். அந்த கம்யூனிட்டி பசங்களை முகத்திலே பிடிக்க மாட்டேன். என் தம்பி சாஸ்திரிக்கு வந்து அண்ணா நம்ம அத்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவன் சொன்னான். அதனால நான் எங்க அத்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக நீ செய்த பாரு என்ன இந்த குற்றம் குற்றம் போது கண்டிக்காது அவனைய புகழ்ந்து பேசுகிறாய். இருந்தாலும் நீங்க எங்கடா போய் தொலைங்க. அதனால உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை. அத்தை கிட்ட நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த துரியோதனன் வந்தானே, எதுக்கு வந்தான்? உன் தம்பியை அடுத்து நாள் வைத்து விட்டான். பாரதத்தை தொடங்குவதற்கு முன்னமே கடவுளை ஊட்ட வேண்டுமே என்று அதற்கு முன்னாடி நாம பலி ஊட்டணும். யாருக்கு? யாரா? அந்த பராசக்தி
வேண்டும். ஆ. அந்த உதரத்தை வாரி ஆயிரத்தி தெளிக்க வேண்டும். வாழ தொடங்க வேண்டும் என்று அவன் நாள் குறிச்சிட்டு போயிட்டான். ஆ. என்னைக்கு? அதாவது இன்று புதன்கிழமை, புதன்கிழமை. நாளை வியாழக்கிழமை, வியாழக்கிழமை. அது குருவாரம், குருவாரம். நாளை மறுநாள் ஆ. வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். சுக்கிரவாரம். குரு சுக்கிரவாரத்திலே பலிபுட்டுவதாகத்தானே அவன் நாள் வச்சுட்டு போட்டான். ஆ. நாள் வச்சவன் உன் தம்பி பையன். ஆ. ஆனா ஆ. நான் என்ன சொல்றேன், நம்ம படை வெல்லணும். வெல்லணும். ஒரு இஷ்டகல தேவதை இருக்குது, ஆமா. அந்த வீரமாங்காளி, ஆ. அந்த வீரமாங்காளிக்கு ஆ. துரியோதனுக்கு முன்னாடி நம்ம பலி கொடுக்கணும். நம்ம ஆயுதம் செய்யணும். என்னோட பலி கொடுக்கணும், எதை செய்யணும். என்ன? ஆ, ஆ, என்ன பலி கொடுக்கணும்? ஆ. என்ன நடக்குது? என்ன இது? ஏன்? நம்ம கிட்ட எங்க ஆயிடுச்சு? ஏன் அவன் அடுத்து? ஆ? காட்டெருமை. ஆமா. யாரு? யானை, பன்றி. பன்றி, குதிரை. குதிரை, ஒட்டை. ஆ. ஆடு. கோழி. எல்லாமே இருக்கு. அனைத்து இருக்கு. எப்ப வேணாலும் கொடுக்கலாம். எதை கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? இப்ப சொல்லு. ஏன்னா ரோடு ரோடா. யானை பெரிய உருவம், ஆமா. அதார்த்தமா ரத்தம் கனமா வரும். எப்ப ரத்தம் வரும்? காட்டி எருமை, ஆமா. அது இதோட நாட்டில் இருக்குதோட அது பெருசா பெருசு. இருக்கும். உங்களை பார்த்து தானே ஒரு செய்யுளை எழுதலாம். ஆமா. ஆ? உங்களை பார்த்தே எழுதலாம். கேட்டு எழுதுறோம்லாம் போய் செத்துட்டோம். அது என்ன பண்றது, நாங்களும் போய் தான் சேரணும். அவர் காலையில ஓடி வந்தோம்னா நமக்கு எப்ப நெல்லுக்கறி கிடைக்கும்னு பாக்கணும். இங்க இருக்கிறதோட போயிடும். ஏய், இப்ப நீங்க சொன்னீங்களே ஆ. காட்டெருமை, யானை, குதிரை, ஒட்டகம் இதெல்லாம் பலி கொடுக்கலான்னு, அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அது தெரியாத நிக்கிறீங்களா? தள்ள